ஹாய், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்னா, கிரியேட்டிவ் ஸ்டுடியோ ஆப் இருந்தது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கில் வீடியோவை அப்லோட் பண்ணுற ப்ரொசீஜர்னாவோ உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மிட்டா வெர்ஷன் வந்ததால் கிரியேட்டிவ் ஸ்டுடியோ ஆப்பை பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, அதை பேன் பண்ணிட்டாங்க. அதால் ஃபேஸ்புக்லேயே டேரெக்டாகவே அந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தேவையான தம்ப்லைனும் சரி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி நம்ம டேகை யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நிறைய பேருக்கு ஐடியாவும் இல்லை. அதால் ஃபேஸ்புக் பேஜே யூஸ் பண்ணவே மாட்டுறாங்க. இந்த வீடியோவில் அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிரியேட்டிவ் ஸ்டுடியோ ஆப் இருந்தது. அதால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவை யூடியூபுக்கு தேவையான வீடியோவை நம்ம அப்படியே ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். அதால் டேரெக்டாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு தம்ப்லைனை பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான டைட்டிலை கொடுத்துட்டு அதிலே டிஸ்கிரிப்ஷன் தனியாக ஆப்ஷன் இருக்குது, அதில் நம்ம கொடுத்துருவோம். நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஷெடியூல் ஆப்ஷனும் இருக்குது. இந்த டைமில் தான் இந்த வீடியோ லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைமும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த கிரியேட்டிவ் ஸ்டுடியோ ஆப்பை எப்போ பேன் பண்ணிட்டாங்களோ, அதாவது டேரெக்டாக ஃபேஸ்புக் பேஜிலே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக் பேஜில் அந்த ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன தான் அப்லோட் பண்ணாலும் வீடியோவோட டைட்டில் மட்டும் தான் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தம்ப்லைனும் டேரெக்டாக ஆட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஷெடியூல் ஆப்ஷனும் அதில் காமிக்க மாறுது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபேஸ்புக்கு தேவையான தம்ப்லைனை எப்படி எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் தேவையான வீடியோவோட ஃப்ரேம் ரேட்டிங், அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சைஸை எப்படி எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடிட் பண்ணிட்டாலும் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை இந்த டைமில் தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். ஷெடியூல் ஆப்ஷனை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு அதன் பிரகாரம் நீங்களும் ஃபேஸ்புக் பேஜை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சரியாக தெரியல. அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ண தெரியலன்றதால நிறைய பேர் ஃபேஸ்புக் பேஜை விட்டுடுறாங்க, யூஸ் பண்ணவே மாட்டுறாங்க, யூடியூபோட முடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்னதாக இன்ஃபர்மேஷன் தான். ஃபேஸ்புக்கும் நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம எப்படி யூடியூப் சேனலில் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிளான் பண்ணி வரலாம். ஆனால் ஃபேஸ்புக் பேஜில் எந்த மாதிரி பிளான் பண்ணி வரணும்னு தெரியல, அதாவது அப்லோடிங் பண்ணுறது தெரியல. அதில் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து வீடியோக்களும் நான் பார்த்திங்கன்னா லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.